اللهم بارك على محمد وعلى ال محمد وبارك على اللهم رب هذه الدعوة كما صليت كما سيدك. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் நம் மீது கடமையாக்கி இருக்கின்ற இந்த ஜும்மாவுடைய நாளில் அதை நிறைவேற்றுவதற்காக நாம் அனைவரும் இங்கே ஒன்று குழும்பிருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நம்மளுடைய ஈமானை வலு சேர்க்கும் விதமாக சில செய்திகளை நாம் அறிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹுடைய மாபெரும் பேரருளால் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நாம் ஏற்றிருக்கிறோம். நிச்சயமாக மரணம் உண்டு என்பதை நாம் நம்புகிறோம். மறுமை வாழ்க்கை இருக்கிறது, மறுமையில விசாரணை இருக்கிறது என்பதையெல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். ஏன்னா இஸ்லாமிய மார்க்கம் மிக அடிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தகவல், மறுமை என்பது மிக அடிப்படையான ஒன்று. அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லும் பொழுது அல்லாஹ்வை நம்ப வேண்டும், வானவர்களை நம்ப வேண்டும், வேதங்களை நம்ப வேண்டும், அதே போல தூதர்களை நம்ப வேண்டும், மறுமையை நம்ப வேண்டும், விதியை நம்ப வேண்டும் என்றெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தருகிறார்கள். இவர்கள் தான் யார் அப்படின்னா நம்பிக்கை கொண்டவர்கள். அப்ப இதையெல்லாம் நம்பினால்தான் நாம் அந்த வட்டத்துக்குள்ள இருக்க முடியும். ஈமான் கொண்டவர்கள், நம்பிக்கை கொண்டவர்கள் என்கின்ற அந்த வட்டத்துக்குள் நாம் இருக்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லி தருகிறார்கள். இதுல முக்கியமான ஒன்று மறுமை. அப்ப இந்த மறுமை வாழ்வு இருக்கிறது, மறுமை இருக்கிறது, மரணத்திற்கு பின்னால் விசாரணை இருக்கிறது என்றெல்லாம் நம்பக்கூடிய நாம் அனைவரும் நம்மளுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு நம்மளுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறதா? நாம் அனைவரும் மறுமையை நம்புகின்றோமா என்று சொன்னால் நம்புகின்றோம், அதுல எந்த குறைபாடும் இல்லை. ஆனால் அந்த மறுமையை நம்பக்கூடிய இஸ்லாமியர்களாக முஸ்லிம்களாக இருக்கக்கூடிய நம்மிடத்திலே அதற்கு ஏற்றவாறு ஏற்கத்தக்க செயல்பாடுகள் அமைந்திருக்கிறதா என்று நாம் கேள்வி எழுப்பி நம்மளுடைய சமுதாயத்தை நாம் உற்று நோக்கும் போது இல்லை என்கின்ற ஒரு செய்தி, ஒரு ரிசல்ட் தான் நமக்கு வருகிறது. எந்த அளவுக்கு நம்ம மறுமையை நம்புகின்றோமோ, மரணத்திற்கு பின்னால் அல்லாஹ் நம்மளுடைய ஒவ்வொரு செயலையும் குறித்து கேள்வி எழுப்புவான் என்கின்ற நாம் நம்புகின்றோமோ, அதிகமான நன்மை செய்தவராய் இருந்தால் மட்டும்தான் மறுமையிலே ஜெயிக்க முடியும் என்பதை நாம் எப்படி ஏற்றுக்கொண்டு இருக்கிறோமோ அதற்கு ஏற்றவாறு நம்மளுடைய செயல்பாடு அமைந்திருக்கிறதா? நம்பிக்கை ஓகே, ஆனா செயல்ல வருகிறதா? சொல்லி இருக்கிறது, செயல்ல இருக்கிறதா என்று பார்த்தால் அதுல கொஞ்சம் ஒரு மைனஸா தான் இருக்கிறது. அதை எப்படி சரி செய்வது? அப்ப மறுமையை குறித்து அல்லாஹ் என்னவெல்லாம் சொல்லுகிறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னவெல்லாம் சொல்லித் தருகிறார்கள், நாம் நம்மளுடைய செயல்பாடை எப்படி அமைத்துக் கொள்ள வேண்டும், நபி தோழர்கள் எல்லாம் எப்படி அமைத்துக் கொண்டார்கள், அவர்களும் மறுமையை நம்பினார்கள், அதனுடைய வெளிப்பாடு எப்படி இருந்தது, இதெல்லாம் தான் நம்ம தெரிந்து கொள்ள இருக்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், பல் துக்ஸிரூனல் ஹயாத்தத் துன்யா வல் ஆখিরাத்து கைரும் வஅபகா. நம்ம எல்லாரையும் பார்த்து அல்லாஹ் சொல்றான், நீங்க இந்த உலகத்தை தான் விரும்புறீங்க. நம்ம எல்லாரையும் சொல்றான். அல்லாஹ் படைத்த அந்த இறைவன் படைத்த அந்த மனித சமுதாயத்தை பார்த்து இறைவன் திருமறை குர்ஆன்ல பேசுகிறான், நீங்கள் இந்த உலகத்தை தான் விரும்புகின்றீர்கள், ஆனால் மறுமைதான் நிலையானது, அதுதான் சிறந்தது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய இறை அடியார்களுக்கு, நம்பிக்கை கொண்ட மக்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். உலகத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள் என்பது போன்று இறைவனுடைய பாடம் என்பது அமைந்திருக்கிறது. மறுமைதான் நிலையானது, அதான் சிறந்தது, அதை நீங்க விட்டுறாதீங்க. அதே போல இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லுகிறான், வலல் ஆகிரத்து கைருல் லக மினல் ஊலா.
இந்த உலக வாழ்வை விட மறுமைதான் சிறந்தது, அதுதான் மேன்மையானது. என்ன காரணம் தெரியுமா? நம்ம நல்ல ஆழமாக யோசித்து பார்த்தால் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு எண்டு இருக்குங்க. எனக்கு ஒரு டைம் இருக்கும், உங்களுக்கு ஒரு டைம் இருக்கும். நமக்கு கூட வாழ்ந்தவர்கள், முன்னால் வாழ்ந்தவர்கள் எல்லாம் நம்மை விட்டு சென்றவர்கள். நம்ம அதனால தான் ஜனாசா பெட்டியெல்லாம் நம்ம ரெடியாக வச்சிருக்கிறோம். எப்போ வேணாலும் அழைப்பு வரலாம். பொண்ணு கேட்டவனை கொடுக்கணும்ல, அதை பார்க்கும்போது நமக்கு ஞாபகம் வரணும், நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நாள் முடிய போகுது. அப்ப இது போன்று ஒரு முடிவிருக்கக்கூடிய வாழ்க்கை தான் இந்த உலக வாழ்க்கை. அல்லாஹ் ஏன் அதை சிறந்தது என்று சொல்லுகிறான்? அந்த மறுமை வாழ்க்கை ஏன் நிரந்தரமானது என்று சொல்லுகிறான்? இந்த உலக வாழ்க்கையோடு ஒப்பிடும் போது அந்த மறுமை வாழ்வுதான் சிறந்தது. ஏன்? இங்க கூட நம்ம நினைச்சதெல்லாம் கிடைக்காதுங்க. நமக்கு ஆசை தான், காசு வேணும், பணம் வேணும், பங்களா வேணும், கார் வேணும், அது வேணும், நகை வேணும், பட்டுப்புடவை வேணும், எல்லாம் நம்ம ஆசைப்படுவோம் மனிதர்கள். ஆனா எல்லாம் கிடைச்சிருமா எல்லாருக்கும்? ஆனால் மறுமை குறித்து இறைவன் சொல்லுகிறான், யார் என்ன விரும்புகிறார்களோ, சொர்க்கவாதிகள் என்ன விரும்புகிறார்களோ, விரும்பின அனைத்தையும் அங்கே அல்லாஹ் தருவான். அதனால அது என்னது? சிறந்தது. அதே போல நிலையானது. இந்த உலக வாழ்க்கைக்கு ஒரு எண்டு இருக்கிறது, ஒரு டைம் இருக்கிறது. அவர்களுக்கு சில நேரத்தை அல்லாஹ் காலத்தை குறித்து தந்திருக்கிறான். கால அவகாசத்தோடு தான் நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். யாரும் இங்க நிரந்தரமாக இருக்க போவதில்லை. ஆனால் அங்க மறுமை வாழ்க்கை நிரந்தரமானது. யுகம் யுகமாக அங்க என்னவா நாம் வாழ்ந்து கொண்டே இருப்போம். அதுக்கு ஒரு முடிவு இல்லை. அந்த வாழ்க்கைக்கு மரணம் என்பது இல்லை. ஆனால் தான் அல்லாஹ் வலியுறுத்தி சொல்லுகிறான். இன்னொரு இடத்துல அல்லாஹ் சொல்லும் பொழுது, தாலிக்கல் ஃபௌசுல் கபீர், மறுமை உடைய வெற்றி இருக்கிறதே அதான் மிகப்பெரியது. இந்த உலகத்துல நம்ம நினைப்போம், ஒரு சில விஷயங்களில் நாம் வெற்றி அடைந்து விட்டால் அது ஒரு மிகப்பெரியதாக நமக்கு தெரியும். அந்த நேரங்களில் எல்லாம் நாம் அல்லாஹ்வை புகழ்ந்து விட்டு, ஆனால் மறுமை வெற்றி இருக்கிறது அல்லவா, அதுதான் மிகப்பெரியது. ஏன் அதை அல்லாஹ் சொல்லணும்? அதை நோக்கி நம்மளுடைய கவனங்கள், மறுமை வெற்றியை நோக்கி நம்மளுடைய செயல்பாடுகள் அத்தனையும் நாம் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் சொல்லி தருகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க பாருங்க, பச்சை பிள்ளைக்கு புரிகிற மாதிரி சொர்க்கத்துல சாட்ட வைக்கக்கூடிய இடம் இருக்குல்ல, அந்த இடம் என்பது இந்த உலகத்தை விடவும், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வஸ்துக்களை விடவும் சிறந்ததுன்றாங்க. சாட்ட வைக்கிற இடம்னா புரியுதா? சும்மா உதாரணத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுப்போமே, நம்ம புரியறதுக்காக, நாம் அனைவரும் புரிந்து கொள்வதற்காக சும்மா ஒரு ஸ்கொயர் ஃபீட்னு வச்சுக்கோங்களேன். சொர்க்கத்தில் நினைத்ததெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில், நிரந்தர வாழ்வாக இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தில் ஒரே ஒரு ஸ்கொயர் ஃபீட் சாட்டை வைக்கக்கூடிய ஒரு இடம் கிடைப்பது என்பது இந்த உலகத்தை விட, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களை விட சிறந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்களே. இந்த ஒரு செய்தியை நல்ல ஆழமா யோசிச்சு பாருங்க. நம்மளுடைய நம்பிக்கை நமக்கு தெளிவா இருக்கு. மரணம் இருக்கு, கண்டிப்பா ஒரு நாள் நம்ம மரணிச்சிருவோம். நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் மரணிச்சிருக்கிறாங்க, நம்ம நண்பர்கள் எத்தனை பேர் மரணத்தை அடைந்திருக்கிறார்கள். அதன் பிறகும் நமக்கு மன்னரை வாழ்க்கை இருக்கிறது. அதன் பிறகு அல்லாஹ் ஒரு நாள் நம்மை எழுப்புவான். நாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்ட அனைத்து செயல்பாடுகளையும் குறித்து அல்லாஹ் கேள்வி எழுப்புவான். சின்னதையும் அல்லாஹ் விடமாட்டான், பெரியதும் விடமாட்டான். இதெல்லாம் நம்ம நம்பிக்கை, இதுல ஓகே. ஆனா அது பிரதிபலிக்கணும்ல செயல்பாடு. அதனுடைய அந்த நம்பிக்கையுடைய பிரதிபலிப்பாக செயல்பாடு இருக்கணும். எப்ப பிரதிபலிக்கும்? இது போன்ற செய்தியை நாம் உள்வாங்கினோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கல்ல, இந்த உலகத்தை விட, உலகத்தில் இருப்பதை எல்லாம் விட சொர்க்கத்தில் ஒரு சாட்டை கிடைக்கக்கூடிய இடம் இருக்கு, சாட்டை வைக்கின்ற அளவு கிடைக்கின்ற இடம் இருக்கு, அது மிகப்பெரியது. அது அப்பப்ப அசை போடணுங்க. நம்ம உலகத்தை நோக்கி பல்வேறு சந்தர்ப்பங்களில் நாம் சாய்ந்து விடுகிறோமே. மார்க்க பணிகளிலே, தாவா பணிகளிலே, நன்மையான காரியங்களிலே, வணக்க வழிபாடுகளிலே சில நேரங்களில் நாம் சோடை போய் விடுகிறோமே. இந்த உலகம் நம்மை மயக்கி விடுகிறதே, இருக்கா இல்லையா? அவ்வப்போது நம்ம இதை நினைச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துல கொஞ்சோண்டு இடம் கிடைக்கிறது இதெல்லாம் விட பெருசுட்டாங்க. இதுக்காகத்தானே நம்ம ஓடிட்டு இருக்கிறோம். இதுதானே நம்மளை தொலை போக விட மாட்டேங்குது. இந்த உலகம், இந்த காசு பணம், இந்த தொழில், இந்த வியாபாரம், இதுதானே என்ன தாவா பணி செய்ய விட மாட்டேங்குது என்பதை நாம் யோசித்து பார்த்தால்
அப்பதான் நம்ம ஈமான் என்ன செய்யும், வலுப்பெறும். அதுக்கு தானங்க சொல்றாங்க குர்ஆன்ல இத்தனை வசனம் அல்லாஹ் சொல்வதற்கு காரணம் என்ன? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்று பல்வேறு செய்திகளை சொல்வதற்கு காரணம் என்ன? இந்த உலகத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். இதுவல்ல, ஒரு நாள் இல்லை ஒரு நாள் இந்த உலக வாழ்க்கை முடிந்துவிடும். அதற்கு பிறகு நாம் பதில் சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் மிக அழகாக சொன்னார்கள், ஒருவர் மரணித்த பிறகு அவரை பின்தொடர்ந்து 3 செயல்கள் வரும். அவர் உலகத்தில் செஞ்சிருப்பார்ல, 3 விஷயங்கள் அவரை பின்தொடர்ந்து வரும். ஒன்னு யாரு? அவருடைய குடும்பம். இன்னொன்னு யாரு? அவருடைய செல்வம். இன்னொன்னு என்னது? அவர் செஞ்ச நன்மை. இதை விட அழகா பாடம் நடத்த முடியுமாங்க? அல்லாஹ்வுடைய தூதர் எல்கேஜி பசங்களுக்கு சொல்லுவாங்கல்ல, திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பாங்கல்ல. ஸ்கூல்ல எல்லாம் போனீங்கன்னா நீங்க பார்த்துருப்பீங்க, எல்கேஜி ப்ரீகேஜி, அதுக்கு திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுப்பாங்க ரைம்ஸ் எல்லாம். அது போன்று எப்பா நீங்க இறந்துட்டீங்கன்னா, மவுத் ஆயிட்டீங்கன்னா, உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடிய அந்த 3 விஷயங்களிலே உன் குடும்பமோ உன்னுடைய செல்வமோ திரும்பிடும். நீங்கள் செய்த நன்மைதான் உங்களை பின்தொடர்ந்து வரும். மிக தெளிவா சொல்றாங்களே. இதுக்கு தாங்க நம்ம ஓடுறோம். இந்த உலகத்துல எதுக்கு ஓடுறோம்? காசு பணத்துக்கு தானே ஓடுறோம். அதுக்கு என்ன காரணம்? குடும்பத்துக்கு தானே ஓடுறோம். நான் வேணான்னு சொல்லல, மறுக்கல. சம்பாதிக்கணும், காசு பணம் வேணும், குடும்பத்தை பார்க்கணும், அதுவும் மார்க்கம் சொல்லுது. ஒரு பக்கமாய் சாய்ந்து விடுகிறோமே. அல்லாஹ்வுடைய தூதர் அழகா சொன்னாங்களே, நீங்கள் மரணித்த பிறகு 3 விஷயங்கள் பின்தொடரும். உங்களுடைய நன்மைதான் உங்களை கடைசி வரைக்கும் பின்தொடரும். நடுவில் உங்களுடைய குடும்பமும் உங்களுடைய செல்வமும் திரும்பிவிடும், பயன் இல்லைன்றாங்க. அந்த செல்வத்தை வைத்து உலகத்தில் வாழும்போது தான தர்மம் செஞ்சு அதை நன்மையை மாத்திருப்போம்ல, அப்படி மாறினா அதுக்கு நன்மை இருக்கிறது. இதை நம்ம ஆழமாக யோசித்து பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் தன் திருமறையில கேள்வி எழுப்புகிறான். நம்மை எல்லாம் பார்த்து, யா அய்யுஹல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, வல் தன்னுரு நஃப்சுன் மா கத்தமத் லிகதன், நம்பிக்கை கொண்டவர்களே, ஈமான் கொண்டவர்களே, நாளை மறுமைக்கென நீங்கள் என்ன முன்னேற்பாடுகள் செய்திருக்கிறீர்கள்? என்ன செஞ்சிருக்கிறோம்? அல்லாஹ் சிந்திச்சு பார்க்க சொல்றாங்க. நம்ம ஃபியூச்சருக்கு பண்றோமா? 20 வயசு ஆகுது, 30 வயசு ஆகுது, வயசானா என்னால ஒர்க் பண்ண முடியாது, முதுமை வந்துவிடும். அதனால இப்பவே என்ன செய்யணும்? செட்டில் ஆகணும், ஏதாவது ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும், அங்கங்க இடத்த வாங்கி போடணும். தப்பு இல்லை. மறுமைக்கு என்ன செஞ்சோம்? இங்கே நிரந்தரமா இருந்துருவோமா? மரணம் வராதா? அப்படின்னா என்னன்னா ஓகே, எல்லாரும் சேர்ந்து என்ன செய்யலாம்? இந்த உலகத்துல என்ன ஏற்பாடு அது மட்டும் செஞ்சுக்குவோமே. நம்ம இங்க தானங்க இருக்க போறோம், நம்ம இறக்கவா போறோம், நமக்கு தான் மரணம் வராது. அப்படி இல்லையேங்க. என் முடிவு எப்ப நீங்க சொல்ல முடியாது, எனக்கே தெரியாது. உங்க முடிவு எப்பன்னு உங்களுக்கே தெரியாது. அதானே வாழ்க்கை. எத்தனை பேரை கேள்விப்பட்டு இருக்கிறோம், நைட்டு நல்லா தான் போய் படுத்தாரு, காலைல எழுந்துக்கல, என்ன நிலைமை? அடக்கம் பண்ண மாட்டாங்களா? அல்லாஹ் விசாரிக்க மாட்டானா? சட்டை பிடிச்சி கேட்க மாட்டானா என்னடா பண்ணன்ட்டு? எல்லாரையும் தான் சொல்றேன். ஒவ்வொருத்தனையும் அல்லாஹ் விசாரிப்பான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவாங்க, அது சம்பந்தமா விசாரணை சம்பந்தமா சொல்லும் பொழுது, யாரும் மொழிபெயர்ப்பாளர்களோட யாரும் இருக்க மாட்டாங்க. எடுத்து சொல்றதுக்கு சில தலைவர்கள்லாம் பேசுறாங்க, ஹிந்தி தெரியாதவங்களுக்கு தமிழ்ல சொல்றாங்கல்ல, தமிழ் தெரியாதவங்களுக்கு ஹிந்தியில சொல்றாங்கல்ல. இந்த வேலைலாம் அல்லாஹ்ட்ட கிடையாது. ஒவ்வொருவரையும் அல்லாஹ் தனித்தனியாக விசாரிப்பான். என்ன பதில் வச்சிருக்கிறோம், என்ன சொல்லுவோம் கேட்கிறேன். வாய்க்கெல்லாம் அங்கே சீல் வைக்கப்படும். அதானே நிலைமை. அப்ப நாம இந்த வாழ்க்கையில் இந்த அடிப்படையில் ஏதோ செய்திகளை கேட்டோம், ஏதோ ஜிம்மால வந்ததற்காக செவி ஏற்றோம், பள்ளிவாசல் படியை இறங்கினவனே அதை நாம் மறந்தோம் என்று சொன்னால் அது பிரயோஜனம் இல்லைங்க. அது நம்மை மறுமை வாழ்வுக்கு அது உதவாது, நம்மளுடைய ஈமானுக்கு அது வலு சேர்க்காது. மறுமையை நோக்கி நாம் வெற்றி பெறுவதற்கு உண்டான அந்த நன்மைகள் செய்வதற்கு அது நம்மை தூண்டாது. ஏன்? அதான் போகும்போதே விட்டு போயிடுறோமே. வரும்போது வந்துட்டோம், போகும்போது கேட்டதெல்லாம் இறக்கி வச்சுட்டு போயிட்டோம். ஒரு இஸ்லாமியர், ஒரு முஸ்லீம், ஒரு இறை நம்பிக்கையாளர் இப்படி இருக்கக்கூடாது. அப்ப மார்க்கம் என்ன சொல்லி தருகிறதோ, இறைவன் பல்வேறு வசனங்கள் மூலமாக, இறை தூதர் பல்வேறு போதனை மூலமாக என்ன சொல்லி தராங்களோ அதை நம் வாழ்க்கையில் செயல்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நீங்க பாருங்க, நபி தோழர்களை பாருங்க.
அவர்களுடைய ஈமானுடைய அந்த பலத்தை பாருங்கள், அவர்கள் எப்படி வெளிப்படுத்துகிறார்கள் அதை பாருங்கள். நிறைய செய்திகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு நாம் சொல்வதாக இருந்தால் முஅத்தா போர், அந்த போர்க்களத்திற்கு முன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களோடு என்ன செய்கிறாங்க, ஆலோசனை செய்கிறார்கள். ஆலோசனை செய்யக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் அந்த போரில் கலந்து கொள்ளவில்லை. மாறாக என்ன செய்கிறாங்க, தளபதிகளை ஏற்படுத்துகிறார்கள், தளபதிகளை நியமிக்கிறார்கள். இதே போன்று மக்கள் எல்லாம் கூடியிருக்கக்கூடிய அந்த சபையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த போருக்கு யாரெல்லாம் செல்ல வேண்டும் என்று உத்தரவிடுகிறார்கள், தகவலை சொல்லுகிறார்கள், ஆர்டர் போடுறாங்க. எந்த போர்க்களத்தில் சொல்லாத ஒரு வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த இந்த ஆலோசனை கூட்டத்தில் சொல்லுகின்றார்கள். என்ன சொல்றாங்க தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமை ஏற்கட்டும். முதல்ல யாரு தளபதியாக தலைமை ஏற்கக்கூடியது யாரு? ஸைத் இப்னு ஹாரிஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஏற்கட்டும். அவர்கள் கொல்லப்பட்டால், எல்லாம் வார்த்தையை கவனிக்கணும், அவர்கள் கொல்லப்பட்டால் ஜாபர் இப்னு அபு தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த தலைமையை ஏற்கட்டும். அவர்களும் கொல்லப்பட்டால் அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தலைமையை ஏற்கட்டும். நீ யோசிச்சு பாருங்க, நாளைக்கு அந்த பக்கம் போனா அவ்வளவுதான், கதை முடிஞ்சிடும் அப்படின்னா போவோமா நம்ம? அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய மிக முக்கியமான இடம் இது. நாம் தான் ஈமான் கொண்டிருக்கிறோம், நாம் தான் மறுமையை நம்புகிறோம். எல்லாரும் மறுமையை நம்ப தானங்க செய்யறோம். மறுமை நம்பாத ஆள் யாரும் இருக்கிறோமா? இருக்க முடியாது. ஆனா நாளைக்கு இந்த இடத்துல போனா இப்படி ஒரு நிகழ்வு நடக்கும், உயிரே போய்விடும் என்று சொன்னால் அந்த இடத்துக்கு போவோமா நம்ம? உலகத்தில் எவ்வளவு பெரிய காசு பணம் கிடைச்சாலும் போவோமா? ஆனால் நீங்க யோசித்து பாருங்கள், அந்த நபி தோழர்கள் சஹாபாக்கள் அந்த சபையில தாங்க இருக்கிறாங்க. சொல்றது அல்லாஹ்வுடைய தூதர் கொல்லப்பட்டால் என்ற வார்த்தையை பயன்படுத்தி சொல்லுகிறார்கள். இது ஆழ்வு. அப்படி இருந்தும் பின்வாங்கினாங்களா? போகாம விட்டாங்களா? அடுத்த நாள் காலையில அவங்கள போய் தேடினாங்களா? ஏங்க உங்களை தளபதியா போட்டாங்க, எங்க போயிட்டீங்க, ஆளை காணுங்கன்னு தேடினாங்களா? முன் வந்தார்கள். மறுமையை நம்புவதனுடைய விளைவு, பிரதிபலிப்பு, ஈமானிய உறுதி இதுதானே. அப்படிதானே பாடம் நடத்தினாங்க நமக்கு. அதே போல அடுத்த நாள் போர் நடக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவில் இருந்த அந்த நிலையிலேயே கண்கள் இரண்டிலும் தண்ணீர் கொட்டக்கூடிய கண்ணீர் விட்டுக்கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் அங்கு நடக்கக்கூடிய அந்த செய்திகளை சொல்லுகிறார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அவர்கள் கொடியெடுத்தார்கள், அவர் கொல்லப்பட்டு விட்டார். ஜாபிர் பின் அபு தாலிப் அவர்கள் கொடியை எடுத்தார்கள், தலைமை ஏற்றார்கள், அவரும் கொல்லப்பட்டு விட்டார். அப்துல்லா இப்னு ரவாஹா ரலியல்லாஹு அவங்க கொடியெடுத்தாங்க, அவர்களும் கொல்லப்பட்டு விட்டார்கள். அதன் பிறகு நம்மளுடைய உத்தரவு இல்லாமல் காலித் பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடியெடுத்தார்கள், அல்லாஹ் அவர்களுக்கு வெற்றியை தந்து விட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கண்களில் கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில் இதை சொன்னார்கள் என்று நம்ம செய்தியை பார்க்கிறோமே. இது என்ன சொல்லுது இந்த செய்தி? ஈமானின் வெளிப்பாடு, நம்பிக்கையின் வெளிப்பாடு இதானுங்க. இந்த அளவுக்கு நம்ம ரொம்ப எஸ்ட்ரீமா போக வேண்டாம். ஏன்னா இன்னைக்கு அதுக்கான சூழல் இல்லை, வாய்ப்பு இல்லை. யோசிச்சு பாருங்க, இந்த உலகத்துல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் இல்லைங்க, இந்த உலகம் நிரந்தரமானது இல்லை. நமக்கு தெரியுமா தெரியாதா? ஜி இது எல்கேஜி பாடம். ஜி என்ன நீங்க பெருசா ஜிம்மாலயத்தை போய் சொல்றீங்க? ஏங்க என்னைக்கு வேணாலும் மரணம் வரலாம். ஜி இது ப்ரீகேஜி பாடம். ஜி இல்லை இதெல்லாம் பெருசா சொல்றீங்க நீங்க. ப்ரீகேஜி பாடம் தான், எல்கேஜி பாடம் தான், செயலில் வருகிறதா? அதான் நம்ம கேள்வி. நன்மைக்காக முனைகின்றோமா? கரெக்டா தொழுவணும்னு நினைக்கிறோமா? நன்மையான காரியங்கள் அதிகமாக செய்ய வேண்டும் என்று முயற்சிக்கின்றோமா? தீமையை விட்டு விலக வேண்டும் என்று நாம் அதற்கான முடிவுகளை எடுக்கின்றோமா? என்ன நிகழ்வு எல்லாம் தெரியும். எல்கேஜி பாடம் தான், ப்ரீகேஜி பாடம் தான், நடக்கிறதானே நடக்குது. யோசிச்சு பாருங்க, என்ன நன்மை அதிகமா இருக்கு? யோசிச்சு பாருங்க. வாரம் ஒரு வாட்டி ஜிம்மா வருவோம் பாய், சும்மா ஒரு புரியறதுக்காக சொல்றேங்க, நீ தவற விளங்கிடக்கூடாது. நம்ம அதிகமான பேரு நன்மைகள் செய்யாமல் நம்மை நாமே ஏதோ காரணங்களை சொல்லிக்கொண்டு சமாதானம் படுத்தி கொண்டு மறுமையுடைய வெற்றிக்கை நோக்கி மிக வேகமாக பிரவேசிக்கக்கூடிய நாம, முயற்சிக்க வேண்டிய நாம, இங்க உலகத்தில் உள்ள சில காரணங்களை சொல்லி என்ன செய்யறோம்?
சைத்தான் நம்மளை ஒரு பக்கமா கொண்டு போயிட்டு இருக்கிறான். அந்த கவலையில பேசிட்டு இருக்கிற. யோசிச்சு பாருங்க, என்ன நன்மை வந்திருக்கு நம்மள்ட்ட. கேட்டா என்ன சொல்லுவோம்? 5 நேரம் நாங்க தொழுவலையா? தொழுவணும், கடமை அது. தொழுவலன்னா குற்றவாளி. ஜிம்மா தொழுவலையா? அம்மா தொழுதுதான் ஆகணும். நாங்க ரமலான்ல நின்று தொழுவலையா? தொழுதாங்க செய்யணும். யோசிச்சு பாருங்க, வேற என்ன வந்திருக்கு? இப்படிதானே, அப்படித்தானே கேட்கணும் கேள்வி. எங்க நான் மறுமை நிலையானது நினைக்கிறேங்க. அல்லாஹ் என்ன சொல்றானா, அம்மா மன் சகுலத் மவாசீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்தி ராலியா வ அம்மா மன் ஹஃபத் மவாசீனுஹு ஃப உம்முஹு ஹாவியா வமா அதுராக்கமாகிய நாருன் ஹாமியான் அல்லாஹ். யாருடைய நன்மை நிலையில் கனமாக இருக்கிறதோ அவங்களுக்கு தான் வெற்றி பெற்ற வாழ்க்கை. சும்மா நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி கிடையாது. நன்மை நிலையில் கனமாக இருக்கணும், அதுக்கு தான் இத்தனையும் சொல்றோம். அவங்களுக்கு தான் வெற்றி. நன்மையின் இடையில் குறைவாக இருந்தால் அவர் ஆவியால இருப்பான்றான் அல்லாஹ். வமா அதிரக்கமாகிய ஆவியானா என்ன தெரியுமா? கொடைக்கானல் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சிம்லா நினைச்சிட்டு இருக்கீங்களா? சுட்டரிக்கக்கூடிய நரக நெருப்புன்றான் அல்லாஹ். ஆவியாவில் இருப்பார். அப்ப நம்ம கவலை பண்ணுமா இல்லையா? யோசிக்கணுமா இல்லையா? நம்மள்ட்ட என்ன நன்மை அதிகமா வந்திருக்கு? பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து நபிகள் கேட்கிறாங்க, உங்களுடைய கால் சுவடுகளை, கால் அடியை நான் சொர்க்கத்தில் செவியேற்றேனே, நீங்க என்ன செய்றீங்க? அல்லாஹ்வுடைய தூதரவர்களே, நான் எப்போதெல்லாம் ஒழு செய்வேனோ அப்ப நான் தொழுதுருவேன். இது போன்று, இது உதாரணத்துக்கு, ஏன்னா நமக்கு சொல்றதுக்கு டைம் வேணும்ல. நீங்க ஒவ்வொருத்தரும் நம்ம யோசிச்சு பார்க்கணுங்க. நம்ம வாழ்க்கையில ஜிம்மாவை தவிர்த்து, ஜிம்மா தொழுவணும், 5 நேரம் தொழுவணும், மாற்று கருத்து இல்லை. இதை தாண்டி எக்ஸ்ட்ரா என்ன வருது? என்ன தியாகம் செஞ்சிருக்கிறோம்? என்ன தியாகம் வந்திருக்கிறது? என்ன அர்ப்பணிப்பு வந்திருக்கிறது? வரணுமா இல்லையா? பல நிகழ்வுகள் உண்டுங்க இஸ்லாமிய வரலாற்றில். நம்ம வரைக்கும் இஸ்லாம் வந்திருக்கிறது என்று சொன்னால் எத்தனை எத்தனை தியாகங்கள் தெரியுமா? அவங்க வெறும் ஜும்மா தொழுதுட்டு, வெறும் 5 நேரம் தொழுதுட்டு போல, அப்படி போயிருந்தா இது வரைக்கும் வந்திருக்கிறார். பல போர்க்களங்களை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். பல நேரங்களிலே தங்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள். ஹிஜ்ரத் செய்திருக்கிறார்கள். அப்படியே பட்டியல் போட்டா நீண்டு கொண்டே போகும். அந்த அளவுக்கு தியாகங்கள், அர்ப்பணிப்புகள் நிறைந்த இந்த மார்க்கம். அதனால்தான் நம்ம வரைக்கும் வந்திருக்கு. நம்மள்ட்ட வரணுமே கொஞ்சம், அந்த அளவுக்குலாம் அவனை பெருசா வேணாம். நமக்கு நன்மைங்க. நீங்க பாருங்க, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, யார் ஒருவர் மார்க்கத்தை நோக்கி, இஸ்லாத்தை நோக்கி ஒருத்தரை அழைக்கிறாரோ, நல்லா யோசிச்சு பாருங்க, இது போன்ற நன்மை வேற எதுலையும் கிடைக்குமா? இஸ்லாத்தை நோக்கி யார் அழைக்கிறாரோ, இவருடைய அழைப்பை ஏற்று அவர் வந்துவிட்டால், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு, அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவர் வந்துவிட்டால், அதன் பிறகு அவர் என்னெல்லாம் நன்மை செய்கிறாரோ அவருக்கும் குறையில்லாமல் யார் அவரை அழைத்தாரோ அவருக்கும் கிடைத்து கொண்டே இருக்கும். எவ்வளோ பெரிய பாக்கியம், எவ்வளோ பெரிய சிறப்பு. இதுல நம்ம எல்லாரும் தெளிவா இருக்கிறோமாங்க? என்னென்னவோ காரணம் சொல்லிக்கிட்டு அவர் அதை சொன்னாரு, இவர் இதை சொன்னாரு. அல்லாஹ்வுடைய தூதரை குறை சொல்லலையா? குறை சொல்றவன் குறை சொல்லிக்கிட்டு தாங்க இருப்பாங்க. நம்ம நன்மையை நாம ஏன் இழக்கணும்? யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதரை சொன்னாங்களாங்க, என்னங்க பங்கிடுறீங்க? அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹ்வை அஞ்சு கொள்ளுங்கள். எவ்வளவு பெரிய வார்த்தை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ஒருத்தர் சொல்றாருங்க, அந்த காலத்துல வாழ்ந்தவர், அல்லாஹ்வுடைய தூதரே அல்லாஹ்வை நீங்கள் அஞ்சு கொள்ளுங்கள். அதுக்காக ஒதுங்கிட்டாங்களா? இவர் என்ன சொல்றாருங்க, இப்படி பேசுறாருங்க, விமர்சிக்கிறாருங்க, இனிமே அவ்வளவுதான், நம்மளால தாவா பண்ணிலாம் பண்ண முடியாது. அப்படிதாங்க வரும். பொது வாழ்க்கையில இருந்தா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மனைவி மீது அவதூறு சுமத்துனாங்களே, அதை விட பெருசா நம்ம சந்திச்சிட போறோமா நம்ம வாழ்க்கையில? யோசிச்சு பாருங்க. அப்ப என்ன, அதையும் இதையும் சொல்லிக்கொண்டு மிகப்பெரிய நன்மையை நாம் இழந்து கொண்டு இருக்கிறோம். என்ன நன்மை? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, உங்கள் மூலமாக ஒரு மார்க்கத்துக்கு வந்தால், யார் ஒருத்தர் மார்க்கத்தை நோக்கி அழைக்கின்றாரோ அந்த மாதிரி நீங்க அழைச்சீங்கன்னா, அவர் வந்த பிறகு அவருக்கு என்னெல்லாம் நன்மையான காரியம் செய்கிறாரோ அது போன்று உங்களுக்கு அந்த அவர் செய்யக்கூடிய காரியங்களுக்கு உங்களுக்கு நன்மைட்டாங்க. இப்ப நம்ம இருக்கிறோங்க, நம்ம என்ன செய்யறோம்? விதயத்தில் இருக்கக்கூடிய, இணை வைப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபருக்கு நேர்வழியை நம்ம சொல்லுகிறோம், ஏகத்துவத்தை எடுத்து வைக்கிறோம். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவர் வந்துட்டார். நபி வழி அடிப்படையில் ஜிம்மா தொழ வேண்டும் என்று இங்க விட்டார். இப்ப நான் தொழுகிறோம், நம்ம தொழுகிறோம்ல, நம்ம ஒரு ஆள் தொழுகிறோம்ல, அவர் தொழுதால் நாம் அதற்காக முயற்சி செய்து அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு அவர் வந்துவிட்டால், அவர் தொழுதற்கு சேர்த்து 2 பேர் ஜிம்மா தொழுத நமக்கு
2 பேரு ஜும்மா தொழுத நன்மை நமக்கு, அவர் தொழுவதுக்கு அவருக்கு கிடைக்கும். இது எவ்வளவு பெரிய பாக்கியம். உதாரணத்துக்கு நான் ஜும்மாவை சொன்னேங்க. அதன் பிறகு அவர் செய்யக்கூடிய தான தர்மங்கள், அவர் செய்யக்கூடிய மார்க்க பிரச்சாரங்கள், அவர் திருமறை குர்ஆன் ஓதுவது, என்னெல்லாம் அவர் நன்மையான காரியம் செய்கிறார்களோ அத்தனைக்கும் நமக்கு கூலி வந்து கொண்டே இருக்கும்னா இதை இழக்கலாமா? ஆனா என்ன செய்யறது, நம்மள்ட்ட பல பேர்ட்ட தாவா பணி இல்லை. என்ன காரணம்? வெளிப்படையா பேசுவோம், உலகம் தான் காரணம். யார் நானு? என்ன உலகம் மயக்குதுங்க. நான் எப்படிப்பட்ட ஆளு? மரணம் இருக்குன்னு உறுதியா நம்புறேன். மரணம் இருக்குன்னு உறுதியா நம்புறேன். மறுமை விசாரணை இருக்கிறது உறுதியான நம்புறேன். நன்மை இருந்தால்தான் மறுமையில் வெற்றியடைய முடியும் என்பதை உறுதியா நம்புறேன். இப்படிப்பட்ட எண்ணதான் இந்த உலகம் என்ன செய்யுது, என்ன மயக்குது. இந்த காசு, பணம், செல்வம், பொருளாதாரம் என்னை தாவா பணி செய்ய விடாமல் முடக்குகிறது. இருக்கா இல்லையா? யோசிச்சு பாருங்க. செய்யலாமா? இப்படி இருக்கலாமா? அப்ப நாம் அனைவரும் அன்பார்ந்த சகோதரர்களே, மறுமைதான் சிறந்தது, அதுதான் நிலையானது. அதற்காக உழைக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதற்கான வாய்ப்பினை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு நம்மளுடைய தௌஹீத் ஜமாத் எல்லா இடங்கள்லையும் இருக்கு, உங்களுக்கு தெரியும். பல்வேறு தாவா பணிகளை நாம் முன்னெடுக்கிறோம். என்ன காரணம்? சும்மா டைம் பாஸ் ஆகலன்ட்டா, இல்லை பேருக்கா, புகழுக்கா? வெளிப்படையா பேசுவோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கவலைப்பட்டார்கள், இந்த உம்மத்தை நினைத்து கவலைப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களுக்கு அறிவுரை சொல்லுகிறார், அல்லாஹ்வே என்ன செய்ய ஆறுதல் சொல்லுகிறான். நபி அவர்களே, இவர்கள் இந்த நேர்வழியை ஏற்றுக்கொள்ளவில்லை என்பதற்காக நீங்கள் கவலைப்பட்டு உங்களை நீங்களே அழித்துக் கொள்வீர்களா? அந்த பாடத்தை தானே நமக்கு கற்றுக் கொடுத்தாங்க. என்னிடம் இருந்து ஒரு செய்தி கிடைத்தால் அதை பிறருக்கு எடுத்து சொல்லுங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. நபி வழியை ஃபாலோ பண்றோம், நபி வழியை ஃபாலோ பண்றோம் பெருசா பேசுறவங்க சொல்றோமா? சொல்லணும்ல, இதுவும் நபி வழி தானே. அதுதானே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க. என்கிட்ட இருந்து ஒரு செய்தி தெரியுதாப்பா, அது சொல்லுப்பாண்டாங்களே. அதுக்கு தான் ஜமாத் கட்டமைக்கப்பட்டு இருக்கிறது. இதன் மூலமாக பல்வேறு பிரச்சாரங்கள் அதனால தான் நடக்கிறது. மெகாபோன் வாயிலாக, பெண்கள் மயன் வாயிலாக, மிட் நோட்டிஸின் வாயிலாக, என்னெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதோ அத்தனை வாயிலாகவும் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டு இந்த சத்திய கொள்கையை, ஏகத்துவத்தை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்? அப்பதான் அவங்க சொர்க்கத்துக்கு வருவாங்க. 2 விஷயம் இருக்குங்க. அப்பதான் நானும் சொர்க்கத்துக்கு போக முடியும். அப்பதான் யாரெல்லாம் இந்த பணியை செய்கின்றோமோ நாம் எல்லாம் சொர்க்கத்துக்கு செல்ல முடியும். அல்லாஹ் அதைத்தான் சொல்றான், அவர்கள் வெற்றியாளர்கள், உலாய்க ஹுமுல் முஃப்லிஹூன்றோம். யார் நன்மை ஏவி தீமை தடுக்கிறார்களோ அவங்கெல்லாம் யாரு? வெற்றியாளர்கள் அல்லாஹ் சொல்லிட்டான். அப்ப இதையெல்லாம் நம்ம கவனத்தில் வைத்து, அதே போல இந்த மார்க்கத்தை சொல்வதனால்தான் அவங்க அதுல இருந்து வருவாங்க. எத்தனை பேர் இணை வைப்புல இருக்கிறாங்க, எத்தனை பேர் வந்து நபி வழிக்கு மாற்றமா நடக்கிறாங்க. ஒரு அக்கறை வேணும், ஒரு கவலை வேணும். அப்ப இதையெல்லாம் கவனத்தில் வைத்து நாமும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும், அவர்களும் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற அந்த அடிப்படையில் அன்பார்ந்த சகோதரர்களே, கொஞ்ச நேரங்க, காலையிலையும் மாலையிலையும் நிறைய நேரம் இருக்கு. நமக்கு 24 hours இருக்கு ஒரு நாளைக்கு. அந்த நேரத்தில் ஒரே ஒரு அரை மணி நேரம் என்னுடைய மறுமைக்காக, என்னுடைய நன்மைக்காக, இந்த மக்களுக்கு மார்க்கத்தை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நான் ஒதுக்குவேன். முடிஞ்சு போச்சு, ஒதுக்குனா போதுங்க. அப்போ அது போன்று நாம் அனைவரும் அதிகமான நன்மையை செய்து நாளை மறுமையிலே வெற்றியடையக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் தர வேண்டும் என்று சொல்லி என்னுடைய முதல் உரையை நிறைவு செய்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல